9,000 கோடி ரூபாய்க்கான டிக்கெட்ஸை கேன்சல் பண்ணியிருக்காங்க. இந்தியா முழுக்க பல்லாயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த ஒரே ஒரு ஏர்லைன்ஸ் கம்பெனி பண்ண பிரச்சனையால. இண்டிகோ ஏர்லைன்ஸ் இவங்க ஏன் டிக்கெட்டை கேன்சல் பண்ணாங்க? இவங்க ஏன் அந்த பிரச்சனையை பண்ணிட்டு இருக்காங்க? இதுக்கு ரீசன் என்ன? இண்டிகோ ஏர்லைன்ஸுக்கும் இந்தியன் கவர்மெண்ட்டுக்கும் என்ன பிரச்சனை போயிட்டு இருக்குன்றத பத்தியான ஃபுல் டீடைல்ஸ் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். வெல்கம் டு குட்டி டைனோசர் சேனல். நான் உங்கள் பிரவீன். ஷார்ட்டா குட்டின்னு கூப்பிடுவாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ ஃபுல்லா பாருங்க, நல்லா பாருங்க. உங்க சப்போர்ட் எப்பவுமே எங்களுக்கு தேவை. இண்டிகோ கம்பெனிக்காரன் இந்த பிரச்சனையை பண்றதுக்கு முன்னாடி இது ஒரு சில முக்கியமான விஷயத்த நம்ம பார்க்க போறோம். இந்தியாக்காரனால இலகாரமா போச்சுல அப்படிதான் தெரியுது ஃபாரின்காரன். இந்தியாவில் இயங்குற ஒவ்வொரு ஃபாரின் கம்பெனிலையுமே இந்தியன்ஸ் தான் மேக்ஸிமம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. எங்கேயுமே இல்லாத ஒர்க் ப்ரெஷர் இந்தியாவில் இருந்துட்டு இருக்கு. அது எல்லாருக்குமே தெளிவா தெரியும். சரி, ஐடி ஃபீல்ட்ல தான் ஒர்க் ப்ரெஷர் இருக்கு, மேனுஃபேக்சரிங் ஃபீல்ட்ல தான் ஒர்க் ப்ரெஷர் இருக்குன்னு பார்த்தா ஏர்லைன்ஸ் ஃபீல்ட்ல ஒர்க் ப்ரெஷர் டபுள் மடங்கா இருக்குன்றது இப்போதான் சில பேர் சொல்லி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படியான ஒர்க் ப்ரெஷர் இருக்குன்னா நம்ம கார்ல போறோம், பஸ்ல போறோம், ட்ரெயின்ல போறோம், பிசிறு தட்டினா கூட ஏதாச்சும் ஒன்று ஆயிடும். ஏதோ அதுல கூட 2-3 பேர் பொழைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா பிளைட்டை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பே கிடையாது. பிசிறு தட்டினா மசுரா போச்சுன்ற கணக்குல மசுறு கூட மிஞ்சாது பிளைட்ல ஏதாச்சும் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா. அந்த அளவுக்கு ஒர்க் ப்ரெஷர் ஒவ்வொரு பைலட்டுக்கும் கண்டிப்பா இருக்கும். ஒவ்வொரு பைலட்டும் ஃபிளைட் பண்றதுக்கு முன்னாடி சில டெஸ்ட்டுக்கு அவங்க உட்படுத்தப்படுவாங்க. மெடிக்கல் டெஸ்ட், ஹார்ட் பீட் நல்லா இருக்கா இல்லையா, கண்ணு நல்லா தெரியுதா, அவங்க நர்வ்ஸ் எல்லாம் நல்லா இருக்கா, நரம்பு தளர்ச்சி வர மாதிரி ஏதாச்சும் இருக்கா, அதை செக் பண்ணுவாங்க. ரெண்டாவது, மென்டலி அவங்க நல்லா இருக்காங்களா, அவங்க வீட்டுல ஏதாச்சும் பிரச்சனையாச்சா, வரவில்லை ஏதாச்சும் பிரச்சனையாச்சா, அதனால மைண்ட் ஏதாச்சும் டிஸ்டர்பா இருக்காங்களா, அதனால ஃபிளைட் பண்றதுக்கு ஏதாச்சும் அஃபெக்ட் ஆகுமா, இந்த டெஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு இதுல எல்லாம் நல்லா இருந்தாதான் ஒரு பைலட்டை அன்னைக்கு ஃபிளைட் எடுத்து ஃபிளை பண்ண விடுவாங்க. இவ்வளவு ஒர்க் ப்ரெஷர் இருக்கிற சமயத்துல அவங்க ஃபிளைட்டையும் கரெக்டா ஓட்டணும், அவங்க ஹெல்த்தையும் கரெக்டா பார்த்துக்கணும், அவங்க மென்டலையும் கரெக்டா வச்சுக்கணும். அப்படியான ஒர்க் ப்ரெஷர் இருக்கு பைலட்டுக்கு. ஜாலியா ஃபிளைட்ல போறாங்க வராங்க, நல்ல சம்பளம் அப்படிதானே நினைக்கலாம் நீங்க. சம்பளம் வெளிநாட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியால எல்லா ஃபீல்ட்லயுமே கம்மி தான். ரெண்டாவது, வெளிநாட்டுல இருக்க ஒரு பைலட் ஒரு வாரத்துக்கு 2 தடவை ஃபிளைட்டை டிரைவ் பண்றாருன்னா, இந்தியன்ல இருக்க ஒரு பைலட் ஒரு வாரத்துக்கு மேக்சிமம் 4 தடவைல இருந்து 3 தடவை வரைக்கும் டிரைவ் பண்ண வைக்கப்படுறாங்க, கட்டாயப்படுத்தப்படுறாங்க. இந்த ஒர்க் ப்ரெஷர் கண்ட்ரோல் பண்றதுக்காக, அதை தவிர்ப்பதற்காக ஒரு பைலட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு சங்கமா ஆரம்பிச்சு இந்தியன் கவர்மெண்ட் கிட்ட ஒரு கோரிக்கை வச்சாங்க. இந்த மாதிரி ஒர்க் ப்ரெஷர் அதிகமா இருக்கு, அதை கண்ட்ரோல் பண்ணி கொடுங்க, எங்களால முடியலன்ட்டு. இது ஒரு 4-5 வருஷமா அந்த டாபிக் போயிட்டு இருக்கு. அது முடிவு பண்ணி 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியன் ஏவியேஷன் மினிஸ்ட்ரி ஒரு புது ரூல்ஸை கொண்டு வந்தாங்க. அதன்படி என்ன சொல்லியிருந்தாங்க, இருக்கிற எல்லா ஏர்லைன்ஸுக்கும் ஒரே ரூல்ஸ் தான். 10 பைலட்டை வச்சிருந்தீங்கன்னா நீங்க 5 பைலட் எக்ஸ்ட்ரா சேருங்க, 10 பைலட் எக்ஸ்ட்ரா சேருங்க, மொத்தம் 20 பைலட்டா வச்சுக்கோங்க. 20 பைலட்ஸ் உள்ள கொண்டு வாங்க. பைலட்ஸ்க்கான ஒர்க் லோட கம்மி பண்ணுங்க. ஆனா பிளைட் நிக்க கூடாது, ரெகுலரா எப்பவும் போல கண்டினியூவா ரன் ஆயிட்டு இருக்கணும். இதுதான் கவர்மெண்ட் கொடுத்த அறிவுரை, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். இதை ஸ்பைஸ் ஜெட், ஏர் இந்தியா, ஏர் ஏசியா இந்த மாதிரியான கம்பெனிஸ் ஏத்துக்கிட்டாங்க. அவங்க புதுசா பைலட்ஸை உள்ள எடுத்துக்கிட்டாங்க, ட்ரைனிங் கொடுத்தாங்க. அவங்க இப்ப ரன் பண்ணிட்டு இருக்காங்க சக்சஸ்ஃபுல்லா. ஆனா ஒரே ஒருத்த மட்டும் இதை பண்ண முடியாதுன்னு அடமுடிச்சுக்கிட்டு இருக்கான். இண்டிகோக்காரன் இந்த மாதிரி பிளைட்டை கேன்சல் பண்றதுனால என்ன அஃபெக்ட் ஆகுது? 9,000 கோடி ரூபாய்க்கான டிக்கெட்ஸ் கேன்சல் செய்யப்பட்டிருக்கு. மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. பிளைட்ல போறவங்க இந்தியா பொறுத்த வரைக்கும் சொகுசுக்காக போறவங்க கம்மி தான். அவசரத்துக்காகவும் தேவைக்காகவும் போறவங்க தான் நிறைய இருக்காங்க. அந்த மாதிரி அவசரத்துக்காகவும் தேவைக்காகவும் போறவங்க எக்ஸாக்ட்லியா சொல்லணும்னா, இப்போ உடம்பு சரியில்லை, நான் அந்த ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆகணும் அப்படின்னு கிளம்புறவங்களும் இருக்காங்க. நாளைக்கு போய் காலேஜ்ல ஸ்கூல்ல ஜாயின் ஆகணும் அப்படின்றவங்களும் இருக்காங்க. நாளைக்கு போய் நான் ரிப்போர்ட் கொடுத்தாகணும் ஒர்க்குக்கு அப்படின்றவங்களும் இருக்காங்க. இப்போ ஆர்மில இருக்காங்கன்னா நாளைக்கு போய் டியூட்டில ஜாயின் பண்ணணும்னா லீவ்லாம் முடிச்சுட்டு ஃபிளைட்ல போகலாம், நாளைக்கு போய் ரிப்போர்ட் பண்ணிடலான்ற ஒரு ஐடியால இருப்பாங்க. அவங்களும் இந்த மாதிரி பல தரப்பான மக்கள் கஷ்டப்படுறாங்க இந்த ஒரு ஏர்லைன்ஸ் பண்ண விஷயத்தால. ஃபிளைட் டிக்கெட் கேன்சல் ஆயிடுச்சு, கேன்சல் பண்ணிட்டேன், அதுக்கான ரீஃபண்டாச்சும் ஒழுங்கா கொடுத்துருக்கணும்ல. இப்போ நான் ஒரு டிக்கெட் புக் பண்ணி 1000 ரூபாய் கொடுத்து நான் டிக்கெட் புக் பண்றேன்னா, அது கேன்சல் பண்றேன்னா, என்னோட இஷ்யூவால நான் கேன்சல் பண்றேன்னா அதுக்கான ப்ராசஸிங் ஃபீஸ், டிரான்ஸ்பர் ஃபீஸ் எல்லாத்தையுமே பிடிச்சிட்டு நீ கொடுக்கலாம். ஆனா இப்போ ஃபிளைட் கேன்சல் பண்ணது உன்னோட பிரச்சனை. நீ தான் வண்டியை கேன்சல் பண்ண. அப்போ நீ என்ன பண்ணிருக்கணும், அது உன்னோட ஃபால்ட்ன்றதுனால நான் 1000 ரூபாய் கொடுத்தனால அந்த 1000 ரூபாய் நீ என்கிட்ட திருப்பி கொடுத்துருக்கணும். ஆனா நீ என்ன, இண்டிகோ கம்பெனிக்காரன் என்ன பண்ணியிருக்கான்னா 1000 ரூபாய் அவன் தேவைக்கு ஃபிளைட்டை ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தது கேன்சல் பண்ணியிருக்கான். இருந்தாலும் அவன் டிரான்சாக்ஷன் ஃபீஸு, கேன்சலேஷன் ஃபீஸ்ன்னு 1000 ரூபாயில 400 ரூபாயில இருந்து 500 ரூபாய் வரைக்கும் ஒரு பாதி அமௌண்ட் உருவிட்டு தான் மற்றதை மிச்சத்தை மக்களுக்கு கொடுத்துருக்கான். ஸோ இதை இந்தியன் கவர்மெண்ட் கண்டிப்பா கேட்கணும், கன்சியூமர் கோர்ட்ல கேஸ் போடணும்.
கண்டிப்பா இது ஒரு பெரிய பிரச்சனையாகும். இண்டிகோ நிறைய லாஸ் சந்திக்க வேண்டியது இருக்கும். அடுத்தபடியா ஒரு 9,000 லக்கேஜஸ் இருக்கு. 9,000 லக்கேஜ் நான் ஃப்ளைட் ஏற போறேன்னா செக் இன் பண்ணிட்டு என்னோட லக்கேஜ் எல்லாம் ஃப்ளைட்ல குடுத்து அனுப்புவோம். அப்படிப்பட்ட 9,000 லக்கேஜஸ்ல சுமார் 4,500 லக்கேஜ் மட்டும் தான் மக்கள்கிட்ட போய் சேர்ந்திருக்கு. மிச்சம் இருக்க 4,500 லக்கேஜஸ் எங்க இருக்குன்னு யாருக்கும் தெரியல. அந்த லக்கேஜஸ்ல வேல்யூவான ஜுவல்ஸ் இருக்கலாம், முக்கியமான எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் இருக்கலாம், லேப்டாப்ஸ், மொபைல்ஸ், கேஜெட்ஸ் ஏதாச்சும் இருக்கலாம். படிக்கிறதுக்கு தேவையான புக்ஸ் இருக்கலாம், நிறைய பேரோட சர்டிபிகேட்ஸ் இருக்கலாம், நிறைய கம்பெனிஸான பாண்ட்ஸ் இருக்கலாம். இதெல்லாம் அந்த லக்கேஜ்ல இருந்து காணாம போயிடுச்சுன்னா, அது பாதிக்கப்பட்டவங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும்ன்றத பத்தி இந்த இண்டிகோ கம்பெனிக்காரன் துளியும் யோசிக்கல. சரி, இந்த இண்டிகோ கம்பெனிக்காரன் அப்படி எதை பத்தி தான் யோசிக்கிறான், எதனால தான் இந்த மாதிரி ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கான்னு பார்த்தா, அவனுக்கு இந்தியன் கவர்மெண்ட் கொண்டு வந்த ரூல்ஸ் பிடிக்கல. ஒரு இண்டிகோ கம்பெனி ஏர்லைன்ஸ் அவனோட ஃபிளைட்டை ஸ்டாப் பண்றதுனால, கேன்சல் பண்றதுனால ஏன் இந்தியா ஃபுல்லா ஒட்டுமொத்த ஏர்லைன் சர்வீஸும் பாதிக்கப்படுது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இங்கதான் ஒரு விஷயத்த சொல்றாங்க, மொனோபோலின்ற ஒரு விஷயம். மொனோபோலினா என்னன்னா, ஒருத்தர் கையில இந்த உலகம் இருக்கிறது, ஒருத்தர் கையில ஒரு ஊர் இருக்கிறது, ஒருத்தர் கையில ஒரு 1000 பேர் இருக்கிறது. இதுதான் சொல்றாங்க. அதாவது சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு காலேஜ் இருக்கு. அந்த காலேஜ் கேம்பஸ்க்குள்ள ஒரே ஒரு ஜெராக்ஸ் மிஷின் தான் இருக்கு. காலேஜ் காம்பவுண்டுக்கு வெளியே ஜெராக்ஸ் மிஷின் இல்ல. அங்கிருந்து போகணும்னா ஒரு 5 கிலோமீட்டர் தூரம் போகணும். அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன்ல ஒரு காலேஜ் பையன் ஒரு 10 பேப்பருக்கு ஜெராக்ஸ் எடுக்கணும்னா, அவன் காலேஜ் கேம்பஸ்க்குள்ள இருக்கிற அந்த ஜெராக்ஸ் கடைக்கு தான் வரணும். அப்போ அந்த ஜெராக்ஸ் கடைக்காரர் இதை யூஸ் பண்ணிக்கிட்டு ₹2 ஆக வேண்டிய ஒரு ஜெராக்ஸ்க்கு ₹10 கேட்டாருன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? வேற எங்கேயுமே ஜெராக்ஸ் கடை இல்ல. அந்த காம்பவுண்டுக்குள்ள மட்டும் ஒரே ஒரு ஜெராக்ஸ் கடை தான் இருக்குன்னா, ₹2 ஆக வேண்டிய ஜெராக்ஸுக்கு ₹10 சொன்னாருன்னா, அதுதான் ரேட்டு. அவர் சொல்றதா நம்ம கேட்டாகணும். அப்படின்ற ஒரு நிலைமைக்கு நம்ம வந்துருவோம். அதுதான் மோனோபோலி. இங்க அப்படிதான் நடக்குது. அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட் ஏகப்பட்ட சிம் இருந்துச்சு, ஏகப்பட்ட நெட்வொர்க் இருந்துச்சு. நம்ம சூஸ் பண்ணிக்கலாம், செலக்ட் பண்ணிக்கலாம். ஒவ்வொருத்தரும் அவங்க கன்சியூமருக்காக நிறைய ஆசைப்பட்டு நிறைய ஆஃபர்ஸ் குடுத்தாங்க, டிஸ்கவுண்ட்ஸ் குடுத்தாங்க. அப்போ மக்களுக்கு பெருசா எதுவும் இந்த ரீசார்ஜ் பண்றதோ அதுல எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா இப்ப இருக்க சிச்சுவேஷன் 2ஓ 3ஓ நெட்வொர்க்ஸ் மட்டும்தான். அதுல அவங்க பேசிக்கிட்டு, நான் இவ்வளோ ரேட்டு குடுக்குறேன், நீ இவ்வளோ ரேட்டு குடு. அதுவும் முக்கியமா சொல்லணும்னா, நார்மலா பட்டன் ஃபோன் வச்சிருக்கவங்க, இல்ல 2, 3 சிம் வச்சிருக்கவங்களுக்கு, ஒரு சிம்ல இன்டர்நெட் இருந்தா போதும். இன்னொரு சிம்ல இன்டர்நெட் தேவையில்ல. ஆனா இப்ப நம்ம ரீசார்ஜ் பண்றது எப்படி? எதுக்கு ரீசார்ஜ் பண்ணாலும் இன்டர்நெட்டோட சேர்த்து தான் ரீசார்ஜ் பண்ற மாதிரி குடுத்துருக்காங்க. அதுக்கு பேரும் மோனோபோலின்னு சொல்றாங்க. சரி, அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுல ஓடுற 100 ஃபிளைட்ல 65 ஃபிளைட் இண்டிகோ கம்பெனிக்காரங்க. மிச்சம் இருக்க 35% தான் ஏர் இந்தியா, ஏர் ஏசியா, ஸ்பைஸ் ஜெட் இவங்களோடதெல்லாம். அப்படி பார்த்தா 65 ஃபிளைட்டுமே இண்டிகோ கம்பெனிக்காரனோடது. அவன் சொல்றதுதான் ரேட்டு. அவன் சொல்றப்பதான் ஃபிளைட் கிளம்பும். அவன் தான் இந்த ஃபிளைட் ஏர்லைன்ஸோட ஒரு பிரிவையே மாட்டி படைக்கிறான். இண்டிகோ கம்பெனிக்காரன் இந்த பிரச்சனைக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டாலும் அவனுக்கு ஒரு உள்நோக்கம் இருக்கு. என்ன உள்நோக்கம்னா, 65 ஃபிளைட்டும் நல்லா ஓடுது, நல்லா சம்பாதிக்கிறாங்க. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நானே ஒரு 3 தடவ ஃபிளைட்ல போயிருக்கேன். பெங்களூர், டெல்லி அந்த மாதிரி இடத்துக்கு போயிருக்கேன். ஃபிளைட் டிக்கெட் புக் பண்ணணும்னா மேக்ஸிமம் சென்னையிலேருந்து டெல்லிக்கு ஒரு 10 ஃபிளைட் போகுதுன்னா, அதுல 7 ஃபிளைட் இண்டிகோவா இருக்கும். அதனால இண்டிகோல தான் மேக்ஸிமம் எல்லாரும் புக் பண்ணி போவாங்க. அதனால தான் இப்போ இத்தனை மக்கள் அவதிப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த ஒரு ஏர்லைன்ஸ் ஃபீல்ட்ல இண்டிகோ பெரிய ஒரு ஜாம்பவானா இருந்துட்டு இருக்காங்க. அதனால தான் இவன் இப்போ கவர்மெண்ட்டயே ஆட்டி படைக்கிற ஒரு நிலைமையில வந்துட்டு இருக்கு. கவர்மெண்ட் சொன்னது என்னன்னா, ஒர்க் ப்ரெஷர் கம்மி பண்றதுக்காக 10 பைலட் இருந்தாங்கன்னா, நீங்க பைலட்ஸ இன்கிரீஸ் பண்ணுங்க. புதுசா பைலட்ஸ ரெக்கமெண்ட் பண்ணி அவங்கள வச்சு வண்டிய டிரைவ் பண்ணுங்க, ஃபிளைட்ட டிரைவ் பண்ணுங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க. இத இண்டிகோ கம்பெனிக்காரன் ஏத்துக்கல. ஏன்னா அவனுக்கு ப்ராஃபிட்ல அடிபடும், சம்பளம் குடுக்கணும்ன்ற ஒரு கேவலமான நெனப்புல. ₹1000 சம்பாதிச்சுட்டு ₹1 சம்பளம் குடுக்க யோசிக்கிறாங்க. அவன் தான் ஃபாரின் கம்பெனிக்காரன். அவனுக்கு வேலை செய்றவன் தான் இந்தியால வசிக்கிறான். இந்த பிரச்சனை இப்பதான் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, 1 1/2 மாசமாவே இந்த மாரி பல ஃபிளைட்ட கேன்சல் பண்றதும் கையுமா தான் இருந்தான். இவன் இப்ப டிசம்பர் வந்தது இத கம்பல்சரி ஆக்கிட்டாங்க இந்தியன் கவர்மெண்ட். அதனால இவன் ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா ஏகப்பட்ட ஃபிளைட்ட கேன்சல் பண்ணிட்டு இருக்கான். இத பார்த்து இந்தியன் கவர்மெண்ட் இவன சமாளிக்கிறதுக்காக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வேற வழி இல்ல. இவன சமாளிச்சு இவன் மனச திருப்திப்படுத்தினா தான் இந்தியாவுல பல ஏர்போர்ட்ஸ் இயங்கும். பல பல பேர் பல ஊர்களுக்கு உடனடியா போயிட்டு வந்துட்டு இருக்க முடியும். அதனால இவன சமாதானப்படுத்தி தான் ஆகணும். அதனால இந்தியன் கவர்மெண்ட் இண்டிகோ ஏர்லைன்ஸ் கிட்ட சொல்லிக்கிட்டது, நீங்க டிசம்பர்ல பண்ணணும்னு அவசியம் இல்லங்க. இன்னும் ஒரு 70 நாள் கூட எடுத்துக்கங்க. பிப்ரவரி எண்ட்ல கூட நீங்க இத கொண்டு வாங்க. புதுசா நீங்க இப்ப செலக்ட் பண்ணா கூட நீங்க ட்ரெய்னிங் குடுத்து, நீங்க புதுசா பைலட் அப்பாயின்ட்மென்ட் பண்ணி ஃபிளைட் ட்ரெயின் பண்றதுக்கு இது உங்களுக்கு வசதியா இருக்கும். நீங்க பிப்ரவரி வரைக்கும் எடுத்துக்கோங்க அப்படின்னு யாருக்குமே குடுக்காத ஒரு ஆஃபர இண்டிகோ கம்பெனிக்கு குடுத்திருந்தாலும், இண்டிகோ கம்பெனிக்காரன் அவன இன்னும் அதுக்கு மடிஞ்சு வரல. அவனுக்கு தேவை இருக்கிற பைலட் வச்சு அவங்களுக்கு ஒர்க் பிரஷர் குடுத்து தான்
நான் ரன் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல இருக்கான். பார்க்கலாம் இந்த பிரச்சனை எங்க போய் முடிய போகுது. இந்தியன் கவர்மெண்ட் இப்போ ஒரு கடைசியா ஒரு மினிட்ல ஒண்ணு எடுத்திருக்காங்க. இண்டிகோ ஏர்லைன்ஸ் இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா யாருமே எதிர்பார்க்காத விளைவை இண்டிகோ கம்பெனி எதிர்பார்க்க வேண்டியது இருக்கும். இவங்களுக்கு கொடுக்குற அடியில மற்ற ஏர்லைன்ஸும் இந்தியன் கவர்மெண்ட்டை பார்த்து பயப்படும் அப்படின்னு ஒரு டிசிஷன் சொல்லியிருக்காங்க. இந்த டிசிஷனை மேக் பண்றதுக்கு முன்னாடி இந்தியா கவர்மெண்ட்டுக்குன்னு ஒரு ஏர்லைன்ஸ் ஒண்ணு கண்டிப்பா தேவை. அந்த மாதிரி ஒண்ணு இருந்தாதான் இந்த மாதிரியான பிரச்சனை வரும்போது அதை வச்சு சமாளிக்க முடியும். மக்களும் ஒரு நிரந்தரமான ஒரு டிரான்ஸ்போர்ட்டை எதிர்பார்க்க முடியும். இப்ப எக்ஸாம்பிள் நம்ம ட்ரெயின் இருக்கு. ட்ரெயின்ல எப்ப வேணுமானாலும் ரேட்டை ஏற்ற மாட்டாங்க. கவர்மெண்ட் எப்பவுமே ட்ரெயின் ரன் பண்ணும். ப்ராஃபிட் இருக்கோ இல்லையோ ரன் பண்ணிட்டு தான் இருக்கும். மக்கள் போற வரதுக்கு மனசு நிம்மதியா இருக்கும். எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. இன்னைக்கு ட்ரெயின் இருக்குமா இருக்காதான்னு யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பஸ்ஸும் அந்த மாதிரி தான். கவர்மெண்ட்டுக்குன்னு சில பஸ்ஸஸ் ஓடுது. இந்த இந்த டைமுக்கு இன்னைக்கு பஸ் இருக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில மக்கள் எப்போ வேணாலும் பஸ் ஸ்டாண்டுக்கு போகலாம், பஸ் ஏறலாம், ஊருக்கு போகலாம். அதே மாதிரி ஃபிளைட்லயும் கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை இந்த பிரச்சனையில அதிகமா எழுந்திருக்கு. கவர்மெண்ட்டுக்கு இது ஒரு முக்கியமான பிளாக் மார்க்கா இந்த ஒரு ஃபீல்டு திகழும். ஏன்னா நம்ம ஒரு கவர்மெண்ட் நம்ம சொல்லியும் ஒரு கம்பெனிக்காரன் கேட்கலன்னா அது எவ்வளவு கேவலமான விஷயம் அப்படின்றத கவர்மெண்ட் இப்ப யோசிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு பார்ப்போம். இதுல பல பேர் அடிபடுறாங்க, பல பேர் கஷ்டப்படுறாங்க. இது ஒரே ஒருத்தர் ஆதாயத்துக்காக இவ்வளத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கான் இந்த இந்திய கம்பெனிக்காரன். ஒரு அரசாங்கத்தையும் ஒரு ஏர்லைன்ஸ் ஃபீல்டையும் ஒரு கம்பெனி கட்டுப்படுத்துதுன்னா அப்ப நம்ம நாடு எந்த நிலைமையில இருக்குன்றத பத்தி நம்ம யோசிக்கணும். நம்ம நாடு சீக்கிரமா டெவலப் ஆகணும். டெவலப் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. ஒரு கம்பெனி கிட்ட ஒரு ஏர்லைன்ஸ் மொத்த டிரான்ஸ்போர்ட்டுமே மாட்டிக்கிட்டு இருக்குன்னா இது வளர்ந்த நாடுன்னு சொல்ல முடியவே முடியாது. இன்னும் மேலும் மேலும் தகவலை தெரிஞ்சுங்க. நீங்க எப்பவுமே இணைஞ்சிருக்கணும். நம்ம குட்டி டைனோசர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும், ஃபாலோ பண்ணணும் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். குட்டி டைனோசர்